ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். எழுந்துட்டீர்களா? குட் மார்னிங். சரி, வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிக்க ஆண்டவர் இன்னொரு நாளை தந்திருக்கிறார். ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை ஆண்டவரே எங்களோடு பேசும். உம்முடைய பரிசுத்த வேதத்தில் இருக்கிற மனிதர்களே நாங்கள் தியானிக்கையிலப்பா, எச்சரிக்கப்படுகையில எங்களுடைய வாழ்க்கைகளையும் திருத்திக் கொண்டு வாழும்படியாக கடைசி வரைக்கும் சாட்சியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ராஜாக்களின் சரித்திரங்களை நம்ம தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். கடந்த 2 நாட்களும் சவுல் மற்றும் தாவீது குறித்து நம்ம கற்றுக்கொண்டோம். உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இந்த விஷயத்தை கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவிடுங்க. சரிங்க, இஸ்ரவேலருக்கு 3வது ராஜாவாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் சாலமோன். 40 வருஷங்கள் சவுல் அரசாண்டார். அதே போல 40 வருஷங்கள் தாவீது அரசாண்டார். தாவீது மரித்த பிறகு தாவீதுக்கு அநேக குமாரர்கள் இருந்த போதிலும் தேவன் சாலமோனை தெரிந்து கொண்டதாக, சாலமோனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததாக நாம வேதத்தில் பார்க்கின்றோம். யார் இந்த சாலமோன்? சாலமோன் யாருடைய மகன்? இவர் தாவீதின் குமாரன். தாயாரு? திருப்புங்க 1 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சாலமோனின் தாயாகிய பத்செபால். பத்செபால் உரியாவின் மனைவியா இருந்தபோது தாவீது பாவம் செய்தார். தேவன் உணர்த்திய போது ஒத்துக்கொண்டார், மனம் திரும்பினார். ஆனால் தாவீது பத்செபாலுக்கு பிறந்திருந்த அந்த குமாரன் 7 நாட்கள் தாவீது உபவாசித்து செபித்த போதும் கூட மரித்து போய்விட்டான். அதன் பிறகு பத்செபாலுக்கு இன்னொரு குமாரனை கொடுத்ததாக, அந்த குமாரனை சாலமோன் என்பதாக பார்க்கின்றோம். பாவத்தினாலே நம் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கூட சாபத்துக்கு ஆளாக கூடும். மனம் திரும்பினால் தேவன் கிருபை தருவார். ஆனால் தாவீது பத்செபாலுக்கு திருமணம் ஆகும் முன்பு பத்செபால் கர்ப்பவதி ஆனால், ஆகவே அந்த குழந்தையை தவறாக பார்ப்பார்கள், தவறாக பேசுவார்கள். ஆகவே தேவன் இந்த குழந்தையை தம் ராஜ்யத்துக்கு அழைத்துக் கொண்டார். பாருங்க, குழந்தைகள் மரித்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவாங்க, நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அநேகர் இன்றைக்கு மிஸ்கேரேஜஸ் ஆகிறது. குழந்தைகள் கர்ப்பத்திலேயே 3, 4, 5, 6, 7, 8 மாதம் பிறந்த பிறகு கூட மறிக்கிறதை பார்க்கிறோம். அதை நினைத்து அவங்க பெற்றோர் எவ்வளவோ கதறிக்கொண்டிருப்பார்கள். ஒருவேளை நீங்க யாராவது அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் நீங்க ஆறுதல் அடையலாம், நீங்க தேற்றப்படலாம். ஏனென்றால் சிறு பிள்ளைகளுடையதே தேவனுடைய ராஜ்யம் என்றார். ஆகவே உங்க பிள்ளைங்க நேரா தேவ ராஜ்யத்தில் இருப்பார்கள். தேவன் எப்பொழுதுமே ஒன்றை எடுத்துக்கொண்டால் இன்னும் சிறப்பான இன்னொன்றை தருவார். அதனாலதான் சாலமோனை தேவன் தெரிந்து கொண்டார். அதற்குள்ள தாவீதும் பெத்செபாலும் கூட நன்றாக மனம் திரும்புவதற்கு, அந்த பிள்ளையின் மரணத்தை பார்த்த போது தங்கள் மாறை அடித்துக் கொண்டு அவங்க தவறுக்காக மனம் திரும்பியது போல் நாம பார்க்கிறோம். ஈவன் பெத்செபாலும் கூட மனஸ்தாபப்பட்டார்கள். தகப்பனுக்கே அவ்வளவு வேதனை இருந்தால் ரத்தத்தை பகிர்ந்து பெற்றெடுத்த குழந்தை மரித்து போனால் தாயின் இருதயத்தில் எவ்வளவு வேதனை இருக்கும். உண்மையாய் தேவன் நம்முடைய கண்ணீரை பார்க்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அதன் பிறகு அவர்கள் தேவனிடத்தில் பயபக்தியோடு இருந்த போது தேவன் தந்த சாலமோன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேவன் அபிஷேகித்தார். அப்போதைக்கு அவன் ஒரு வாலிபனா இருந்தான் என்று என்னங்க பார்த்தால் சிறு வயதில் இருந்தது போல நம்ம வேதத்துல பார்க்கிறோம். நீங்க மனம் திரும்புவதற்கு முன்பு பிறந்த குழந்தைகளுக்கும் மனம் திரும்பிய பிறகு பிறந்த குழந்தைகளுக்கும் வித்தியாசத்தை கவனித்தீங்களா? அதனாலதான் திருமணமான உடனே நீங்கள்
இன்னும் அலட்சியம் செய்யாமல் திருமணத்திற்கு முன்பே ரட்சிக்கப்பட்டு திருமணம் விசுவாசிகளோடு நடந்தால் உங்கள் வாழ்க்கையில தீமையும் சாபமும் இருக்கவே இருக்காது. குறைந்தபட்சம் திருமணமான பிறகாவது உங்க பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பினால் அந்த பாவங்கள் சிலுவையில ஆண்டவர் அவைகளை சுமந்தாராகவே அந்த சாபங்கள் உங்க பிள்ளைகளுக்கு வராது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எவ்வளவு அருமையாய் வளர்ப்பார்கள், வளர்க்க முடியும் என்பதை சாலமோனின் காரியத்தில் பார்க்க முடியும். சாலமோன் சிறு வயதிலேயே ராஜாவான போது, சிங்காசனத்தின் மீது உட்கார வைத்த போது தேவனுக்கு பிரியமுள்ளவனாயிருந்தான். தேவன் அவனுக்கு தரிசனமாகி கிபியோனிலே காணப்பட்டு என்ன சொன்னார் என்று பாருங்கள். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி 5ஆம் வசனம். சாலமோனுக்கு தேவன் ராத்திரியிலே தரிசனமாகி, என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமாகி என்ன வேண்டும் என்று கேட்டால் நீங்க என்ன கேட்பீங்க? ஆமாம், பெரிய லிஸ்டே இருக்கும் நம்மிடத்துல. ஆனால் சாலமோன் என்ன கேட்டார் என்று தெரியுமா? எனக்கு ஞானமும் விவேகமும் உள்ள இருதயத்தை தாரும். அப்படி கேட்பதற்கு காரணம், அதன் முக்கியத்துவத்தை அவனுடைய தாய் தகப்பன் மூலம், முக்கியமாக அவன் தாய் மூலம் தேவனிடத்துல பயபக்தியோடு வளர்க்கப்பட்டதினாலே தேவனுடைய குரலை கேட்க முடிந்தது, தேவனுடைய சித்தத்தை அறிய முடிந்தது, தேவன் தந்த வரத்தை அவரால் பெற முடிந்தது. தேவன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், எனக்கு பணம் வேண்டும், நான் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்க வேண்டும், எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டும், எனக்கு அதிகாரம் வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆனால் உம்முடைய ஜனங்களை ஆளும்படி தகப்பன் உண்மையும் நீதியும் உடையவராய் உம்முடைய ஜனங்களை ஆளுகை செய்தார். நான் அதே போல அரசாளும்படியாக ஞானமும் விவேகமும் உள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்டார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் என்னை கேட்க கடவன், தாராளமாய் தருவேன் என்றார். நீங்களும் கூட தேவனை கேட்கும் போது தேவ சித்தத்தை அறிவது. ஞானம் என்றால் இந்த உலக சம்பந்தப்பட்ட அநேக விஷயங்களை அறிந்திருப்பது அல்ல. அதை அறிவென்பார்கள். நாலேஜ் கம்ஸ் பை ஸ்டடீஸ், புக்ஸ். இதோ இப்போ இன்டர்நெட். முன்பெல்லாம் வரலாறை புத்தகங்கள் வாசித்து அறிந்து கொள்வார்கள். இப்பொழுது வரலாற்றையாம் இன்டர்நெட்ல இருக்கிற போஸ்டுகளை பார்த்து அவங்க நாலேஜை வளர்த்துக் கொள்கிறார்களாம். எல்லாம் எல்லாம் ஃபேக் தான். ஹிஸ்டரியை மாற்றி விடுகிறார்கள் இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு. பாருங்க, சுதந்திரத்துக்கு பிறந்த பிள்ளைகள் அநேகருக்கு பாரத தேசத்தின் வரலாறு தெரியாது, உலக சரித்திரம் தெரியாது. ஆகவே இப்பொழுது யார் என்ன சொன்னால் அதுதான் சரித்திரம் என்று ஏமாந்து போகிறார்கள். ரீட் த புக்ஸ், ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ். முக்கியமா இந்த பைபிளுங்க. ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் என்றால் பைபிள்லயே நமக்கு எல்லாவற்றையும், முக்கியமான தேவையான எல்லாவற்றையும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஹிஸ்டோரியன்ஸ் இதை ப்ரூவ் செய்கிறார்கள். அறிவு என்றால் உலக சம்பந்தமான புத்தகங்கள் மூலமாய் வருவது. ஞானம் என்றால் மேலிருந்து வருவது. அது எளிமையானது, அது பரிசுத்தமானது, அது கபடமில்லாதது, அது மேன்மையானது. ஞானம் என்றால் எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறியக்கூடிய அந்த அறிவு. பாருங்க, இன்றைக்கு நம்ம அறியாமையில எத்தனையோ விஷயங்கள ஏமாற்றம் அடைகிறோம். உண்மையான போதகர் யாரு, கள்ள போதகர் யாரு, உண்மையான வசனம் எது, காதுகளுக்கு இனிமையான அப்படிப்பட்ட பிரசங்கம் எது, எது வசனத்திற்கு ஏற்றது எது அல்ல. 2 வாய்ப்புகள் வருகிறது. இது வேண்டுமா அது வேண்டுமா என்று. எது நல்லது எது கெட்டது என்று தெரியாமல் எது கவரும் விதத்தில் இருப்பது என்று தெரிந்து கொள்கிறார்கள். அதன் பிறகு அதன் விளைவுகளால எவ்வளவோ நஷ்டம் அடைகிறார்கள். நாம செய்கிற தவறுகள் அது நம்முடைய விருப்பங்களை பொறுத்தே இருக்கிறது. நாம வாட் வி ஆர் சூசிங், நாம எதை தெரிந்து கொள்கிறோமோ, எதை சூஸ் பண்ணுகிறோமோ அதை பொறுத்தே விளைவுகள் இருக்கும். இதோ வெளிச்சம், இதோ இருள், இதோ சந்தோஷம், இதோ துக்கம், இதோ ஜீவனின் பாதை, இதோ மரண பாதை. எது வேண்டுமோ தெரிந்து கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம தெரிந்து கொள்ளுகிற கெப்பாசிட்டி தேவன் தந்த மகிமை இழந்து விட்டோம். ஆகவே அந்த ஞானத்திற்காக நம்ம தேவனை கேட்க வேண்டும். சாலமோன் ஞானத்தை தேவனை
கேட்டபோது தேவன் சொன்னார். ஒருமுறை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல 11ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி உனக்கு செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. நீ கேட்காவிட்டாலும் கூட நீ அதையும் இதையும் கேட்காமல் ஞானத்தை கேட்டாயாகவே ஞானத்தோடு கூட நான் எல்லாவற்றிலும் விருத்தி அடையவும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருகிறேன் என்றார். நம்ம சரியாய் கேட்க வேண்டியது கேட்டால் அவர் எல்லாவற்றையும் தருவாருங்க. எப்பொழுது பார்த்தாலும் நாம் ஒரு நேரோ மைண்டோடு ஒரு என்ன சொல்லுவாங்க, குறுகிய பார்வையோடு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒன்றிற்காக கேட்டுக்கொண்டு இதுவே வேண்டும் இதுவே வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். தேவன் தரும் ஞானத்தை நாம் கேட்டா, தேவனே உமக்கு சித்தமானது எது அதை தாரும் என்றால் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக அவர் செய்வார். சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்ட பின்பு தேவன் சொன்னபடியே மிகவும் ஐஸ்வர்யவானானான், மிகுந்த ஞானம் உள்ளவனானான். பாட்டனி, ஜுவாலஜி, பிசிக்ஸ் என்பது போல் உலகத்தில் இருக்கிற மரங்கொடிகளை, மிருகங்களை, பறவைகளை, வெள்ளியும் பொன்னையும் மிக சிறப்பான எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு அதை வைத்து தேவனுடைய ஆலயத்துக்காக தன் தகப்பன் ஆயத்தப்படுத்தின ஆஸ்தியை வைத்து அந்த தங்கம், வெள்ளி, ஐஸ்வர்யத்தை பயன்படுத்தி அற்புதமான தேவாலயத்தை அவர் கட்டி எழுப்பினார். சாலமோன் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட சுற்று தேசத்தார் அனைவரும் அவர் கட்டிய ஆலயத்தை பார்க்கவும் அவர்கள் சந்தேகங்களுக்கு பதில்களை பெற்றுக்கொள்ளும் அந்த அளவுக்கு ஒரு மிகவும் கனம் பெற்ற நபராக மாறினார். அங்கேதான் இருக்கிறது வீழ்ச்சி. அவன் எப்பொழுது மேன்மையான நிலைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டானோ தன் வாழ்க்கையிலே வீழ்ச்சிக்கு இடம் கொடுத்தார். நம்முடைய வீழ்ச்சி தொடங்குவது எங்கென்றால், தேவனுடைய வார்த்தைகளை மீறும் போது. புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்த போது ஆதாம் ஏவாளும் குற்றவாளிகளானார்கள். நீங்கள் குறிப்பிட்ட ஜனங்களோடு நீங்க உறவு கொள்ள வேண்டாம், அவர்களோடு நீங்க திருமணங்கள் செய்து கொள்ள வேண்டாம், அவர்களை உங்களோடு சேர விடக்கூடாது என்று தெளிவாக சொல்லியிருந்த போதும் தேவனுக்கு விரோதமாக அநேக திருமணங்களை செய்து கொண்டார். தேவனுக்கு விரோதமாக அநேக அந்நிய சடங்குகளை பின்பற்ற தொடங்கிவிட்டார். சாலமோனின் காலத்துல யுத்தங்கள் இல்லங்க, அமைதியா இருந்தது. எல்லாரும் அவருக்கு பயந்தார்கள், எல்லாரும் அவரை நேசித்தார்கள். எல்லாரும் நமக்கு பயப்பட வேண்டும், நம்மை நேசிக்க வேண்டும், நம்முடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று நினைக்கும் போது அது ரொம்ப நமக்கு தீமையானது. நமக்கு போராட்டங்கள் இருக்கும்போது தான் நாம் ஆண்டவர் இடத்துக்கு செல்லுவோம். அதனாலதான் உண்மையான விசுவாசிகளுக்கு போராட்டங்கள் இருக்கும். போராடி ஜெயிக்கிறவர்களா இருப்போம். போராட்டங்கள் இல்லாததினால்தான் சாலமோனின் வீழ்ச்சி தொடங்கியது. அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் அவருடைய வீழ்ச்சி தொடங்கியது. சாலமோனின் காலத்திலே கடிந்து கொள்கிற, புத்தி சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் இல்லை. சவுலின் காலத்திலும் தாவீதின் காலத்திலும் இருந்தார்கள். இன்னும் சில ராஜாக்களின் காலத்திலும் இருந்தது போல தெரிகிறது. சாலமோனே பெரிய ஞானி, இன்னும் அவருக்கு யார் சொல்லுவார்கள்? நீதிமான்கள் என்னை கடிந்து கொள்வது, அடிப்பது எனக்கு தைலாபிஷேகம் என்ற அனுபவங்கள் அவருக்கு இல்லைங்க. கடிந்து கொள்ளுதலும் சீர்திருத்தலும் நமக்கு வேண்டியதில்லை என்று நினைக்கும் போது, கடிந்து கொள்ளுகிறவர்கள் நமக்கு இல்லாத போது நம்ம வழிமாறி போவது ரொம்ப சுலபங்க. தேவனுடைய வசனம் கண்டிப்பதற்கு எப்பொழுதும் நமக்கு இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் அவசியமில்லை. தேவனுடைய வசனம் நம்மை எச்சரிக்கிறது. பாருங்க, தேவ ஆவியினால் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் போதிக்கவும், எச்சரிக்கவும், புத்தி சொல்லவும் நமக்கு பயனுள்ளதா இருக்கிறது. அதனால்தான் வசனத்தை வாசிக்கிறவர்கள் கடிந்து கொள்ளுதலை பெறுவார்கள். வசனத்தை கேளுங்கள், வாசியுங்கள், தியானியுங்கள். கடைசியில் சாலமோன் தேவனை துக்கப்படுத்தினார். அவனுடைய இருதயம் மற்ற தேவர்களிடமாய் திரும்பியது என்று வேதம் சொல்கிறது. அதன் பிறகு மனம் திரும்பினார். அப்பொழுதுதான் பிரசங்கி உன்னத பாட்டை எழுதினார். எல்லாம் மாயை, 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 எல்லாம் மாயை என்று கடைசியில சொல்வதனால என்ன பிரயோஜனங்க?
நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், அதை சம்பாதித்தேன், இதை சம்பாதித்தேன். ஆனால் உண்மையிலேயே விரும்பத்தக்கது என்னதென்றால், வயிறார சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்கிறவனை பார்க்கிடும் பெரிய பாக்கியவான் யாரும் இல்லை என்றார். அப்படிப்பட்ட பாக்கியவனா நீங்க இருந்தா தேவனை துதியுங்கள். தேவன் கொடுத்ததற்காக அவருக்குள்ள மகிழுங்கள். அதை விட அதிகமா நமக்கு எதுவும் அவசியம் இல்லைங்க. தேவனுடைய கிருபையில அவர் கொடுத்தது நமக்கு இருந்தால் அவைகளை குறித்து நன்றி உள்ளவர்களுக்காக தேவனுக்காக பயன்படுத்துவோம். தேவ சாட்சிகளாயிருப்போம். சாலமோனின் வாழ்க்கையில கற்றுக்கொள்வது, கடிந்து கொள்ளுகிறவர்கள் வேண்டும், போராட்டங்கள் வேண்டும். தேவன் உயர்த்தும் போது நம்மை தாழ்த்தி கொள்ளுவது எவ்வளவோ அவசியம். செபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ முறை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று, எல்லாரும் எங்களை கனம் பண்ண வேண்டும் என்று, எல்லாரும் எங்களை நேசிக்க வேண்டும், எங்களுக்கு விரோதமா எதுவும் இருக்கக்கூடாது என்று நாங்கள் விரும்புகின்றோம். அது எங்கள் நன்மைக்காகவே என்று அந்த போராட்டங்களிலே எங்களை விசுவாச வீரர்களாய் மாற்றுவதற்கு, இந்த உலகத்திலே ஆண்டவரே உம்முடைய சாட்சிகளாய் வாழ்வதற்கு, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கிற அநேக போராட்டங்களால் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று அதை சந்திப்பதற்கு, எங்கள் பலவீனங்கள், எங்கள் வறுமை, எங்கள் குடும்ப பிரச்சனைகள் இவைகளை செபத்திலே போராடி ஜெயிப்பதற்கு, விசுவாச வீரர்களா நிற்பதற்கு, கடைசி வரை உண்மையா இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினால் 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்க ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்களும் ஜெபிங்கள், அப்பொழுதுதான் தேவனுடைய பதில்களை பெற்றுக் கொள்வீர்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்து விடாதீங்க. தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம், பெங்காலி, ஒரியா மொழிகளில் ஒளிபரப்பாகிற டெலிவிஷன் புரோகிராம்ஸ் எல்லாம் தொடருவதற்கு கர்த்தர் உங்களை ஏவினால், உங்களுடைய உதவி மற்றும் காணிக்கைகளை செலுத்துவதன் மூலம் கர்த்தர் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களை நீங்களும் பங்கு பெறுகிறவர்களா இருங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அதுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருக்கும் துணையாக இருப்பதாக.